ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உலகெங்கிலும் இருக்கின்ற முருக பக்தர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு விரதம் அப்படின்னா இது ஐப்பசி மாதத்திலே வருகின்ற மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு தான் சொல்லணும். முருகப்பெருமானினுடைய அருளை பெறுவதற்காகவும் தங்களுடைய வாழ்விலே இருக்கின்ற மிக கடுமையான பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் தங்களுடைய வேண்டுதல்கள் அது என்ன வேண்டுதலா இருந்தாலும் சரி அந்த வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் முருகப்பெருமானினுடைய கருணையினாலே தனக்கு குழந்தை பேரு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் ஐப்பசி மாதத்து அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற அந்த வளர்பிறை பிரதமையில துவங்கி அந்த சஷ்டி வரைக்கும் மிக கடுமையாக விரதத்தை கடைபிடித்து அந்த 7வது நாள்ல முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் நடக்கின்ற அந்த திருக்கல்யாண உற்சவத்திலே கலந்து கொண்டு அந்த திருக்கல்யாண விருந்த சாப்பிட்டு தான் தன்னுடைய விரதத்தை பூர்த்தி செய்கின்ற பக்தர்கள் கோடானு கோடி அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமான நம்ம விரதம் இருந்து வழிபாடு பண்றதுக்கு கிழமைகள் அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, நட்சத்திர நாட்கள் அப்படின்னு பார்த்தா கிருத்திகை, உத்திரம், விசாகம், பூசம் நட்சத்திரங்கள், திதி அப்படின்னு பார்த்தா வளர்பிறை, தேய்பிறை ரெண்டுத்துலையும் வர சஷ்டி திதிகள்ல நாம முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபாடு செய்யறோம். எல்லாமே முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான நாட்கள் தான். ஆனா இந்த ஐப்பசி மாதத்து வளர்பிறையில வரக்கூடிய பிரதமையிலிருந்து சஷ்டி வரைக்கும் விரதம் இருந்து திருக்கல்யாணத்துல கலந்துக்கிட்டு ஏன் இவ்வளவு சிறப்பா இந்த மகா கந்த சஷ்டியா இந்த 6 நாட்களையும் ஏன் கொண்டாடுறோம்? 7வது நாள் முருகப்பெருமானுக்கு கல்யாணமும் செய்து வச்சு அவருடைய அருளை பெறுகின்றோம் அப்படின்னு கேட்டா, முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் செய்து, நல்லா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், சூரபத்மனை அவர் வதம் பண்ணல, சம்ஹாரம் பண்றார், தனக்குள்ளே ஒடுக்குகின்றார். சூரபத்மனை அழிக்கல, சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடனேயே வைத்துக் கொள்கின்றார், தனக்குள்ளேயே ஒடுக்குகின்றார். அதுதான் சம்ஹாரம். அப்படி சம்ஹாரம் பண்ணி தேவர்களை காத்தது இந்த ஐப்பசி மாத சஷ்டி திதியில தான். அப்படிதான் நம்முடைய புராணங்கள் எல்லாம் சொல்கின்றன. இது நம்ம கந்த சஷ்டியை பத்தி முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கந்த புராணம் படிச்சா போதும். இதை கொண்டாடுகின்ற விதமாகத்தான் ஐப்பசி மாதத்து அமாவாசைக்கு பிறகு வருகின்ற பிரதமையில துவங்கி சஷ்டி வரைக்கும் அந்த 6 நாட்கள் எல்லா முருகன் கோவில்கள்லையும் கந்த சஷ்டி விழா வெகுவாக கொண்டாடப்படுகின்றது, சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அதிலேயும் முருகப்பெருமான் சூரனோட போரிட்டு வெற்றி கொண்ட அந்த திருச்செந்தூர் அறுபடை வீடு 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் திருத்தலத்திலே இவ்விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இங்கே நடக்கிற அந்த சூரசம்ஹார விழா அப்படிங்கிறது உலக பிரசித்தி பெற்றது அப்படின்னே சொல்லலாம். இந்த வருஷம் மகாகந்த சஷ்டி எப்போ துவங்குது அப்படின்னா அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி பிரதமை துவங்குது. அந்த நாளில் நம்ம காலையில் எப்பொழுதும் போல குளிச்சு முடிச்சு நாம கையில காப்பு கட்டிக்கலாம். காப்பு கட்டாமலும் மனசுலேயே முருகப்பெருமானுக்கு முன்பாக விளக்கேற்றி வைத்து 6 நெய்விளக்கு ஷட்கோண கோலமிட்டு அந்த 6 நெய்விளக்கும் ஏற்றி வச்சு நடுவுலையும் ஒரு பிரணவ மந்திரத்தை போட்டு நடுவுலையும் நெய்விளக்கு ஏற்றி வச்சு நாம மனசுல சங்கல்பம் எடுத்துக்கலாம். அது காப்பு கட்டியும் எடுத்துக்கலாம், காப்பு கட்டாமல் எடுக்கலாம். முருகப்பெருமானே, நான் இந்த கந்த சஷ்டிக்கு நான் விரதம் இருந்து வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த விரதத்தை நீ பூர்த்தி பண்றதுக்கு நீ தான் அருள் புரியணும் முருகப்பெருமானே அப்படின்னு மனசுல சங்கல்பம் எடுத்துக்கணும். அப்படி சங்கல்பம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எந்த முறையில விரதம் இருக்க போறீங்க? இந்த 6 நாட்களும் 22ஆம் தேதி பிரதமை துவங்குது, 27ஆம் தேதி சஷ்டி, அந்த நாள் தான் சூரசம்ஹாரமும் நடைபெற இருக்கின்றது. இந்த 6 நாட்களும் நீங்க எந்த முறையில விரதம் இருக்க போறீங்க? நீங்க ஒருவேளை சாப்பாடு எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு பொழுது, அந்த ஒரு பொழுது மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு மீதி 2 வேளைகளும் நீங்க விரதம் இருக்க போறீங்களா? இல்ல ஒரு பொழுது மட்டும் விரதம் இருந்து 2 வேளையும் சாப்பாடு எடுத்துக்க போறீங்களா? அல்லது நீங்க வெறும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்க போறீங்களா? அல்ல இளநீர் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்க போறீங்களா? இல்ல ரொம்பவே கஷ்டமான மிளகு விரதம் இருக்கு. ஒரு நாள் முதல் நாள் ஒரு மிளகுல துவங்கி 6வது நாள் 6 மிளகு சாப்பிட்டு அடுத்த நாள் 7வது நாளும் திருக்கல்யாண வைபவத்துல கலந்து கொண்டு அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணுகின்ற மிக கடுமையான விரதமாக இந்த மிளகு விரதம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி இந்த மிளகு விரதத்தை நீங்க கடைபிடிக்க போறீங்களா? இல்ல பால் மட்டும் சாப்பிட்டு பால் விரதமா எடுத்துக்க போறீங்களா? இப்படி எந்த முறையில நீங்க விரதம் எடுத்துக்க போறீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்க மனசுல உறுதி பண்ணிக்கிட்டு நீங்க முருகப்பெருமான் முன்னாடி சங்கல்பம் பண்ணிக்கணும். இந்த விரதத்தை பூர்த்தி பண்றதுக்கு நீதான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் முன்னாடி விளக்கேற்றி வச்சு நீங்க சங்கல்பம் எடுத்துக்கிட்டு இந்த 6 நாட்கள் வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்து வழிபாடு பண்றவங்களா இருந்தாலும் சரி,
நீங்கள் மனசுக்குள்ள இந்த 6 நாளும் ஓம் சரவணபவ அப்படிங்கிற முருகப்பெருமானினுடைய அந்த ஷடாக்ஷர மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச முருக ஸ்லோகம் இல்லைன்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு ஏகப்பட்ட திருநாமங்கள் இருக்குது. அப்படி முருகப்பெருமானினுடைய நாமங்களை உச்சரித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதும் மிக மிக சிறப்பு. முதல்ல விரதம் அப்படின்னா நாம் எந்த முறையில் விரதம் எடுக்கின்றோமோ அந்த முறையை காப்பாற்ற வேண்டும். காப்பது விரதம் நம்ம நிறைய பதிவுகள்லையும் சொல்லியிருக்கோம். அதனால் எந்த முறையில் விரதம் இருக்கிறீங்களோ அதே முறையை இந்த 6 நாட்களும் கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இல்லை என்னால் ஒரே ஒரு பொழுது மட்டும்தான் என்னால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா பரவாயில்ல. அதனால் நீங்கள் எந்த முறையில் விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கிட்டு அந்த முறையே 6 நாட்களும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். 7வது நாள் திருக்கல்யாண உற்சவத்திலே கலந்து கொண்டு விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அதனால் எந்த முறையில் விரதம் இருந்தாலும் சரி, விரதம் இருக்கின்ற அந்த 6 நாட்களில் பகலில் தூங்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம், விரத காலத்தில் பகல் நேரத்தில் தூங்கலாமா அப்படிங்கிற பதிவும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ விரத நேரத்தில் எந்த விரதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நாள் விரதம் கந்த சஷ்டி விரதம்னு மட்டும் இல்லை, ஒரு நாள் நீங்கள் கிருத்திகை விரதம் இருந்தாலும் சரி, வேறு எந்த நாள் நீங்கள் ஏகாதசி விரதமாக இருக்கட்டும், வேறு எந்த விரதமாக இருந்தாலும் சரி, சதுர்த்தி விரதமாக இருக்கட்டும், நீங்கள் விரதம் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா பகல் நேரத்திலே தூங்கக்கூடாது. முழு நேரமும் உங்களுடைய மனசு முருகப்பெருமானியோ நீங்கள் எந்த தெய்வத்தை நினைத்து விரதம் இருக்கின்றீர்களோ அந்த தெய்வத்தினுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் பெருமாளுக்கு விரதம் இருந்தாலும் சரி, விநாயகருக்கு விரதம் இருந்தாலும் சரி, எம்பெருமான் சிவபெருமானுக்கு விரதம் இருந்தாலும் சரி, முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தாலும் சரி, அந்தந்த தெய்வங்களினுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு. வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்யுங்க, மனதுக்குள்ளே அப்பப்போ முருகப்பெருமானினுடைய அந்த திருநாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையே. உங்களுடைய நேரங்களிலே அந்த மந்திரத்தை மனதுக்குள்ளேயே கூட ஜபம் செய்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த விரதத்தினுடைய அடையாளம். விரதம் உபவாசம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையான உணவையும் தூக்கத்தையும் திறந்து விட்டு முருகப்பெருமானுக்கு இறைவனுக்கு மிக அருகிலே செல்வது அப்படிங்கிறது தான் உபவாசம். அதனால் விரத நாட்களில் பகலில் தூங்கக்கூடாது. உணவு எந்த முறையில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எந்த முறையில் நீங்கள் விரதம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். முக்கியமாக உடல்நிலை சரியில்லாதவர்கள் நானும் கஷ்டப்பட்டு விரதம் இருக்கத்தான் செய்வேன் அப்படின்னு அடம்பிடிக்கக்கூடாது. நீங்கள் கஷ்டப்பட்டு விரதம் இருக்கணும், உங்களுடைய உடல்நிலை சௌகரியத்திற்கு அப்பாற்பட்டு விரதம் இருக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்லவே இல்லை. உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப நிறைய மாத்திரை சாப்பிட்றவங்களா இருப்பீங்க, கர்ப்பிணி பெண்களாக இருப்பீங்க, இவங்கெல்லாம் விரதம் இருக்கதை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த விரதம் இருந்து தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது இல்லையா. அதனால் நம்முடைய முன்னோர்கள் அதை தான் சொல்லியிருக்காங்க, உடல் சௌகரியத்தை பொறுத்து அந்தந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் எந்த மாதிரி விரதத்தை துவங்குகின்றீர்கள் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கிட்டு நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம். 6 நாளும் அதே போல் காலையிலையும் மாலையிலையும் பெருமானுக்கு விளக்கேற்றி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்பாகவும் வேலை போயிட்டு வந்துட்டு நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ விளக்கேற்றி வச்சு முருகப்பெருமான் முன்னாடி மனசார வேண்டுங்க. இந்த மாதிரி நான் விரதம் ஆரம்பிச்சிருக்கேன், இவ்வளோ இந்த நாள் நான் முழுசாக விரதத்தை நல்லபடியாக பூர்த்தி பண்ணிட்டேன், இப்போ அதுக்கு உனக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு தினமுமே மாலை வேளையில் நீங்கள் இல்லை அல்லது இரவு நேரத்தில் தான் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னாலும் இரவு நேரத்தில் ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த நாள் விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லி அந்த நாளினுடைய விரதத்தை நிறைவு செய்யலாம். ஒரு நெய்வேத்தியம் வச்சு நிறைவு செய்யலாம். அதே மாதிரி நெய்வேத்தியம் அப்படிங்கிறதும் அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்பதான். உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுத்தா முருகப்பெருமான் கண்டிப்பாக ஏற்றுக்குவார். அதே மாதிரி சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி முருகப்பெருமானினுடைய மந்திரங்கள் தெரியுமோ, குறிப்பாக திருப்புகள் தெரிஞ்சு நீங்கள் திருப்புகளை பாடி நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா போதும், முருகர் உங்ககிட்ட ஓடி வருவார், நீங்கள் முருகனை தேடி போக வேண்டாம். அதனால் திருப்புகள் தெரிஞ்சதுன்னா திருப்புகள் பாடி வழிபாடு பண்ணுங்க. கந்தர் அனுபூதி தெரிஞ்சதுன்னா கந்தர் அனுபூதி பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணுங்க. பஞ்சாமிர்த வண்ணம் தெரியும் அப்படின்னா பஞ்சாமிர்த வண்ணத்தை சொல்லி சொல்லி வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா பஞ்சாமிர்த வண்ணம் பாடப்படுகின்ற இடங்களெல்லாம் நான் வருவேன் இருப்பேன் முருகப்பெருமானே சொல்லியிருக்கார். அதனால பஞ்சாமிர்தம் தெரியுமா, பஞ்சாமிர்தத்தை பாடி வழிபாடு பண்ணுங்க. இப்படி நிறைய மந்திரங்கள் இருக்கு, கந்த சஷ்டி கவசம் இருக்கு.
திருச்செந்தூரில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற கந்த சஷ்டி விழாவில் கந்த சஷ்டியை சொல்லியும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். எனக்கு இதெல்லாம் சொல்ல தெரியாது, மனப்பாடமாக பாடவும் தெரியாது அப்படின்னா அந்த பாடலை ஓட விட்டு கேளுங்க. இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஓம் சரவணபவ, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரான்னு முருகப்பெருமானையினுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள். இப்படி 6 நாட்களுக்கும் விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம். என்னால் 6 நாளும் உபவாசமாக இருந்து வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சஷ்டி திதி அன்னைக்கு மட்டும் காலையிலேருந்து முழு உபவாசம் இருந்து மாலை நேரத்தில் ஏதோ ஒரு பழம், அந்த மாதிரி பால் பழம் எடுத்துக்கிட்டு சூரசம்ஹாரத்துக்கு போய் சூரசம்ஹாரத்தையும் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் குளிச்சுட்டு முருகப்பெருமான ஒரு தடவை விளக்கேற்றி மனசார வேண்டிக்கிட்டு அந்த நாளில் எளிமையாக பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் தூங்கிடலாம். அடுத்த நாள் திருக்கல்யாணத்துக்கு போய் திருக்கல்யாண விருந்து சாப்பிட்டு தான் உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். அந்த சஷ்டி திதி அன்னைக்கு முழுசா விரதம் இருந்து அந்த சஷ்டிக்கு மட்டும் விரதம் இருந்தும் அடுத்த நாள் உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யலாம். 6 நாட்களும் விரதம் இருந்து 7வது நாள் திருக்கல்யாணத்தில் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்துக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு எப்படி வசதி இருக்குதோ அதுக்கு தகுந்தா போல உங்களுடைய விரத முறையை அமைத்து கொண்டு முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்கள் நிறைய இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, கந்த சஷ்டி விரதம் இருந்து எனக்கு இது கிடைச்சிது அது கிடைச்சிது அப்படின்னு அத்தனை பேர் நிறைய சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் நிச்சயம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம். நீங்களும் முருகப்பெருமான மனசார வேண்டி வழிபாடு பண்ணி விரதம் இருக்க முடியறவங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க. விரதம் இருக்க இயலாதவர்கள் அவருடைய உடல் சௌகரியத்திற்கு ஏற்ப விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க. இல்லை விரதமே இருக்க முடியாது அப்படின்னாலும் இந்த 6 நாளும் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிட்டு 7வது நாள் திருக்கல்யாணத்தையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு திருக்கல்யாணத்தில் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை முடிங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் அனைவருக்கும் கருணை மழை பொழிவார். கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்த ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லியிருக்கார். கருணை வாய்ந்த தெய்வம் அவன். சூரபத்மனையும் அவன் கொல்லலை இல்லையா, அவருடைய ஐக்கியமாக்கிக்கிட்டார். அதனால யாரையும் நீ வழிபாடு பண்ணலை அப்படிங்கிறதுக்காகவும் முருகப்பெருமான் ஒதுக்கி தள்ளிட மாட்டார். வழிபாடு பண்ணுறவங்களையும் சும்மா விட்டுற மாட்டார். அதனால் நம்புங்கள், நல்லதே நடக்கும். முருகப்பெருமானை நம்பினோர் கைவிடப்படார். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.